Hi guys, welcome to my channel Slam and Strike. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெசில்மேனியா நைட் 2 ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்க்காத தருணங்கள்லாம் நடந்தது, டைட்டில் சேஞ்சஸும் இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல் ஷோ வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க guys வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜான் சீனா வராரு. நைட் 1 ஃபுல் ரீகேப் காமிச்சோடனே அப்புறம் ஜான் சீனா வராரு ஹோஸ்டாக வந்துட்டு வெல்கம் டு ரெசில்மேனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்தோடனே நம்ம எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துருந்த மேட்ச்சு தான். மொர்ட்காலை ஓபா ஃபேமி வர்சஸ் காட்டான் ப்ராக் லெஸ்னர் மேட்ச் நடக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓபா ஃபேமி என்ட்ரன்ஸு செமையாக இருந்துச்சு கைஸ். க்ரௌடெல்லாம் செமையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி ப்ராக் லெஸ்னர் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ என்ட்ரி ஆகிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் வந்து எடுத்தோடனே அப்படியே போகுது. லெஸ்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ சூப்ளெக்ஸு அதெல்லாம் போட்டுட்டு இருந்துட்டு சூப்ளெக்ஸ் போட்டுட்டு அப்படியே ஓபா ஃபெமி ஓடி வர தூக்கி எஃப்ஐ போட்டார். எஃப்ஐ போட்டோடனே எழுந்திரிச்சு நின்ட்டார் ஓபா ஃபெமி. அதே லெஸ்னருக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே தூக்கி அவரோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிட்றாரு ஓபா ஃபெமி. செம வின் கைஸ் ஓபா ஃபெமிக்கு. அவர் கரியருக்கே இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் வின் அவரோட கரியர்லேயே இருக்கும். ஆனால் அது இல்லை கைஸ் ஹைலைட்டு, அந்த மேட்ச் முடிஞ்சோடனே நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டு. இஸ் திஸ் த எண்ட் ஆஃப் அன் எரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி ஒரு செயல் பண்ணியிருக்காரு ப்ராக் லெஸ்னர். ஸோ தோத்துட்டு ஓபா ஃபெமி எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் ரிங்கில் நடுவில் உட்காண்ட்டு லெஸ்னரு. உட்காந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அப்படியே திடீர்னு அவரோட க்ளவுஸு அவர் போட்டிருந்த ஷூ பூட்ஸ் எல்லாமே கழட்டி நடுரிங்கில் வச்சுட்டு அப்படியே பால் ஹேமனை வந்து கட்டி பிடிச்சிட்டு எமோஷ்னல் ஆகிட்டு இப்படி கையை தூக்கிட்டு க்ரௌடுக்கிட்ட காமிச்சிட்டு க்ரௌடெல்லாம் தேங்க்யூ லெஸ்னருங்கிற மாதிரி சேண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக வந்து ஒரு ரெஸ்லர் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட கரியர் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம், அவங்க வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இஸ் திஸ் அன் எண்ட் ஆஃப் அன் எரா இன்னும் அவங்க வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. ஆனால் ப்ராக் லெஸ்னர் பண்ண செயல்களில் வச்சு பார்த்தா இது ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. இஸ் திஸ் அன் எண்ட் ஆஃப் அன் எரா கைஸ். நான் ரொம்ப சேடு. நான் லெஸ்னர் இப்படி இதாகி பார்த்ததே கிடையாது. லெஸ்னர் வந்து எப்போவுமே டாமினேட் பண்ணி தான் பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் நம்ம மொரட்டுக்கால ஓபா ஃபெமி அவர் ஜெயித்தது ஒரு வகையாக இதாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்படியே மைக்கேல் கோல் சொல்கிறாரு, த நெக்ஸ்ட் பிக் திங் இஸ் ஓபா ஃபெமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் த நெக்ஸ்ட் பிக் திங் ப்ராக் லெஸ்னராக தான் இருந்தார். இப்போ அது வந்து அப்படியே ஓபா ஃபெமிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. மேட்ச் நல்ல மேட்சாக இருந்துச்சு கைஸ். எதிர்பார்த்த மாதிரியே ஓபா ஃபெமி தான் ஜெயிச்சார். ஸோ அப்படியே அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா 6 பேக் லேடர் மேட்ச் நடக்குது. பென்டா வர்சஸ் ரே மிஸ்டீரியோ வர்சஸ் ஜேடி மெக்டனா வர்சஸ் டிராகன் லீ வர்சஸ் ரூசவ் வர்சஸ் ஜவான் எவன்ஸு அந்த மேட்ச் நடக்குது. அதில் நிறைய ஹை ஃப்ளையிங் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு கைஸ், செமையாக இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக. பென்டாவோட மெக்சிகன் டிரைவர் அடித்தது, ஜேடி மெக்டனா அவ்வளோதான். ஜேடி மெக்டனாவை போட்டு மேலே லேடர்லேருந்து அப்படியே ஒரு மெக்சிகன் டிஸ்ட்ராயர் போட்டு அது ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. ரூசவை வந்து ரே மிஸ்டீரியோ மேலேருந்து கோஸ்ட் போட்டு ஒரு லேடரை வச்சு உடச்சி தள்ளினார். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. இந்த மேட்ச்லேயே நான் எதிர்பார்த்த மாதிரி பென்டா ரீடைன் பண்ணிட்டார் கடைசியில். ஸோ அந்த மேட்ச் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ் நடக்குது. அந்த மேட்ச்லேயே வந்து பெருசாக எதுவும் நம்ம ஜஸ்ட் ஒரு நார்மல் மேட்ச் தான், ரெஸ்லிங் மேட்ச். அதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ட்ரிக் வில்லியம்ஸ் அண்ட் த நியூ சாம்பியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ட்ரிக் வில்லியம்ஸ் ஜெயிச்சிட்றாரு சாமி செயின் கூட. ஸோ அந்த மேட்ச் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா த டீமன் ஃபின் பேலர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதுவும் எதிர்பார்த்த மாதிரியே டீமன் ஃபின் பேலர் தான் ஜெயிக்கிறாரு. ஸோ அந்த மேட்ச் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் வர்சஸ் ரியா ரிப்ளி நடக்குது. ஸோ அந்த மேட்ச்லேயே நான் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி தான் ரியா ரிப்ளி ஜெயிச்சிட்டாங்க. அந்த நியூ உமன்ஸ் WWE சாம்பியன் ரியா ரிப்ளி.
ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ஜான்சினா என்ட்ரு ஆகிறாரு. அவர் வந்து க்ரௌடோட அட்டண்டன்ஸை சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு மிஸ்ஸு வராரு. மிஸ்ஸு வந்துட்டு எனக்கு ரெசில்மேனியா மூமெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பார்த்தா டேனவுசன் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அவர் கூட 50 சின்னதாக அந்த மிட்ஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே வராங்க. ஸோ அது ஒரு காமெடி செக்மெண்ட் மாதிரி நடந்துச்சு கைஸ். ஸோ டேனவுசன், மிஸ்ஸு, ஜான்சினா வச்சு ஒரு காமெடி செக்மெண்ட் மாதிரி ஒன்று நடத்தினாங்க. அது பார்க்குறக்கு சிரிப்பு வந்துச்சு ஓரளவுக்கு. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதை முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஜான்சினா சொல்கிறாரு த மெயின் event இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பினோடனே மெயின் event என்ட்ரன்ஸ் கைஸு. என்ன என்ட்ரன்ஸு, 2 பேர் தோடும் கைஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன்ஸு. ரோமன் ரெயின்ஸ் அவரோட பழைய ஹெட் ஆஃப் தி டேபிள் தீம் சாங் யூஸ் பண்ணிட்டு வந்தார். செம்மையாக இருந்துச்சு அவர் என்ட்ரன்ஸு. அப்படியே அந்த உலஃபாலாவை போட்டுட்டு அப்படியே அவர் மூஞ்சியில் அப்படி ஒரு வெறி இருந்துச்சு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் அவர் வந்தார். வந்துட்டு சிஎம் பங்க் அவரோட என்ட்ரி நடக்குது. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே ஸ்டார் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி அந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே போகுது. ஏன்னா என்ட்ரன்ஸு மேட்ச்சு ஃபுல்லாக சேர்த்தியே 1 ஹவருக்கு மேலே போயிருக்கு மேட்ச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக வந்து ரெசல் பண்ணியிருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு கைஸ். நடுவில் சிஎம் பங்கை வந்து அந்த டாப் ரோப்பில் வந்து அவரோட கால் மாட்டிட்டு அப்படியே ரோமன் ரெயின்ஸ் அவரை போட்டு அடின்னு அடிச்சிருப்பார். அடித்து ரத்த கலவையில் இருப்பார் சிஎம் பங்க்கு. அதுலேயே அவருக்கு பாதி டயர்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருந்துச்சு கைஸ். நிறைய ஜிடிஎஸ்ஸு, நிறைய ஸ்பியரு. நடுவில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து அனௌன்ஸ் டேபிளில் ரோமன் ரெயின்ஸை படுக்க வச்சு மேலே ஏறி எல்போ ட்ராப் போட்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபினிஷர்ஸும் இதுவும் கலந்து தான் இருந்துச்சு. பேக் அண்ட் ஃபோர்த்தாக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு மேட்ச் பார்க்க. ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ண தோணலை. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு மேட்ச்சு. கடைசியில் என்னாச்சுன்னா சிஎம் பங்க் வந்து டயர்டாகிடுறாரு கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஜிடிஎஸ் போட்டுட்டு 2வது ஜிடிஎஸ் போடுறதுக்கு தூக்கி அப்படியே ஷோல்டரில் வச்சுருக்காரு. அவரால் முடியலை, டயர்டாகி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு முடியாமல் கீழே விழுந்தோடனே அப்படியே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எழுந்திரிச்சு ஒரு ஸ்பியரை போட்டு அப்படியே திருப்பியும் செகண்ட் ஸ்பியரு, மொரட்டு ஸ்பியராக அவரை போட்டுட்டு பின்னடிக்கிறாரு. 1 2 3 அப்படியே ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சிடுறாரு கைஸ். அண்ட் த நியூ வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன், த OTC ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சிட்றாரு. அவர் சொன்ன மாதிரியே நான் எதிர்பார்க்கல கைஸ். நான் வந்து எதிர்பார்த்தது வந்து சிஎம் பங்கு தான் ரிட்டைன் பண்ணுவாருன்னு நினச்சேன். பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அப்படியே வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு டைட்டிலை வச்சுட்டு. பைரோவெல்லாம் போகுது. ஸோ அப்படியே வந்து ஷோ முடியுது. செம ஷோ கைஸ். ரெசில்மேனியா நைட் 1ம் சரி நைட் 2ம் சரி கம்பைண்டாக ஓரளவுக்கு நல்ல ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு கைஸ். ஆனால் நிறைய ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸு. பேஜ் ரிட்டர்னு, லெஸ்னர் இப்படி பண்ணது, திடீர்னு ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சது. ஸோ நிறைய டைட்டில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. இனிமேல் வந்து ரால எப்படி போகுதுன்ட்டு தான் பார்க்கணும். நாளைக்கு ரா இருக்குது. ஸோ அதில் தான் பார்த்தா தான் தெரியும் அடுத்த ஸ்டோரி லைன்ஸ் எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் உங்கள் இதை கமெண்ட்ஸில் விடுங்க கைஸ். நீங்கள் இந்த ஷோவை பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் எது, நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா என்னங்கிறத உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் விடுங்க கைஸ். அன்டில் தான் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் டேக் கேர்.